அது என்ன கேக்குறாங்கம்மா? என்ன தெரியல. தமிழ் டான் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடுறா. சாரி மறந்துட்டேன். தமிழ் டான் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் மணி தொங்கு தட்டுங்க. அவங்க ஒப்பங்காரன் சொல்லி நான் எம்புள்ளாதெல்லாம் பண்ணாது, எம்புள்ளாதவள இப்பதான் அது ஒரு பொண்ணு சிந்திச்சு நடக்குது. ஐயோ நான் இதுவா யாருக்கிட்ட சொல்லு, எப்படி சொல்லு, தலை வச்சுட்டுமே. ஐயோ நான் என்ன பண்ண. சத்தியமா சொல்ல ஒரு குடும்பமே கிடையாது. நீ எல்லாம் லவ் பண்ண குடும்பம். ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா? ஏதோ ஒண்ணு பண்ண கல்யாணம் பண்ணீங்களா? என்ன நடக்குது தெரியுமா? உன் தம்பிக்கார ஒரு பொண்ணு சினிமா பாட்டுல பத்தி நம்ம இந்த பாட்டு யாரா சந்திர பிம்பம் சந்திர என்னடா உரைக்கிறாய்? என் தந்தை பெற்ற தரவுறவாக பேசுறான். என்னடா உன் மச்சின் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கலாம். அவனுக்கு வயசு கூட அட்டன் பண்ணானே இல்லையோ ஆனா லவ் பண்றான். நான் பார்த்து 2 கண்ணால் பார்க்கலாம். சத்தியமா என்ன லவ் பண்றா என் பின்னாடி புறப்படு. ஆனால் தக்க சமயத்தில் எங்களுக்கு அறிவுரை உரைத்திருக்கேங்க. உன்னோட அவன் நல்லா பண்றாங்க லவ். நீ ஜாயின் பண்ணலாம் பாரு. அந்த மாதிரி பொம்பளை மீனாவை பற்றி என்ன நினைக்கிறாய்? கல்லோ நாளும் கணவன், உள்ளோ நாளும் புருஷன் என்று நினைக்கக்கூடியவள் மீனா. என்ன பண்றீங்க? வளர விடக் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதுதான் தப்பு. இவங்க நல்லா காதல் நல்லா செய்யட்டும். இது எப்படியாவது உங்க அப்பா இருக்கிறாரு, உங்க சித்தப்பா, என் சிறிய தகப்பனிடத்தில் போட்டு கொடுத்துன்னு வச்சுக்கேன். அப்பாவுக்கு காதல் பிடிக்காது. காதல் என்றால் காதல் பிடிக்காது. அறவே பிடிக்காது. அவன் இருந்தால் தான் நமக்கு. அவன் என்ன சொல்றான்னு கேளாண்டா. உங்க அப்பாவுக்கு காதல் பிடிக்காது. காதல் பிடிக்காது. காதலா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? நீ அடுப்பை காட்டு, அடுப்பை கட்டி நுந்து ஊத்த என்ன ஒரே
கேட்கறியா? ஆமாங்க தந்தை பார்க்க வேண்டும். நம்முடைய காதலை எடுத்து சொல்ல வேண்டும் அல்லவா? ஆமாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் யாருக்கு தெரியாத காதல் வச்சு கொண்டிருக்குது. பார்க்கறவங்க என்ன ஒரு மாதிரி சொல்றாங்க. யாரோ கூட சுத்தி நடக்கறாங்க. அப்படி கிடையாது. என்னுடைய தங்களுடைய திருமணம் முடிந்த பிறகுதான் எனக்கு திருமணம் நடக்கும். மாப்பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் பார்க்க போறேன். இதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செஞ்சு அவங்களுக்கு எப்ப முடியும், நம்ம இருவருக்கு எப்ப திருமணம் ஆகுது. அதனால முதல்ல உங்களுடைய தந்தையிட்ட போயிட்டு நம்ம இருவருடைய காதலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வரீங்க. சரி, வார்த்தை பிரகாரமே என்னுடைய தந்தையிடத்தை சென்று காதலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு சம்மதத்தை வாங்கி கொண்டு வந்து ஆமா முதல்ல பார்க்கிறேன். நீ ஏன் நாட்டு இளவரசர்? நானே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வந்தேன். உங்களுடைய தந்தை என்னை ஏத்துப்பாரா? சொன்னா என்னுடைய தந்தை மறுப்பே சொல்ல மாட்டான். அப்படியா? ஆமா. நீங்க திருமணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காத்து கொண்டு இருப்பாங்க. சீக்கிரமாக சந்திக்கிறேன். புறப்படுங்க போகலாம். வீரன் நடை போட்டு வருகிறான். மாமா என்னமா நான் பார்த்தனே. ஐயோ இதுங்க எது? அதுதான் அதுதான். அதுதான் என்ன? ஆருக்கே தெரியல. நீ உட்காரு. இல்லங்க. மாமா ஒண்ணா சொல்லு. அவரு பிபி ஆகல. அச்சா யாருக்கு? ஏய்ச்சிக்குதா. அது மட்டும் என்னமா சொல்ற? மாமா என்ன தெரியுமா? என்னுடைய மைத்திரி இருக்கிறாரே சங்கர். ஆமா என்னாச்சு அவனுக்கு? நீ ஒரு ஏழு பொண்ணு போய் லவ் பண்ணிக்கிறாய். என் மகனாவதாவது ஒரு காதலிப்பதாவது எந்த பகன்னா சொன்னா நம்புறீங்க? யாரு நான் பெற்ற பிள்ளைடா. ஒரு நாள் ஒருபோதும் தவறான வழித்தல மாட்டேன். நானும் அப்படிதான் நடிச்சு பார்த்தேன். இங்க பாருங்களேன். எங்க வீட்டுக்காரர் கூட கேட்டு பாருங்க. இதை பார்த்துட்டு நான் போயிட்டு ஏமா இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்ன பாரு. அவர் வந்து பார்த்தாரு பாரு, ஷாக் ஆயிட்டாரு. ஷாக் ஆகி கீழே விட்டு ஏங்க நான் சொல்றத கேளுங்களேங்க. கல்ல கடையா கூப்பிட்டு நடக்கிறேன். அவன் முகமே சரி நீ. அவனுக்கு பேதியா இவரு அவன் வீட்டாருங்க. பேதியா வச்சு அதெல்லாம் இல்ல. அவர் மயக்கு போட்டு வீந்து பல்லு ஒன்று போய்க்கு பாரு. என்னமா சொல்ற நீ? என்ன சொல்ற? பல்லு உடையோ காதலை பார்த்து வாரியாச்சு. காதலை பார்த்து வாரி உங்களை மாதிரிதான் காதல் அவருக்கு பிடிக்காது. ஆமா அப்படி இருக்க மாட்டான். உன் புள்ள அதனால இந்த மாதிரி நடந்துச்சுங்க. நாங்க போய் சொன்னா உன் புள்ளைய கூட கேட்டு பாருங்க. சொல்லுங்க தந்தையே, நீனா ஏதோ முகவாட்டமா இருக்க. மீனா உரைப்பது அனைத்து உண்மை தந்தையே. மீனா உரைப்பது உண்மையா? என்னுடைய இரு பார்வையில் பார்த்தே உரைக்கலாம் என்று தாங்களிடம் வந்தேன். ஆமாங்க. என்ன சொல்வதென்றே ஒன்றுமை புரியவில்லை. சரி மங்க பெரிய பிரச்சனை தோட்டத்துல ஒரு ரோசா பூ காய்ச்சிக்குது. பாரவன் அந்த ரோசா பூ தொட்டு பாத்துக்கிறான். இதான் பிரச்சனை. அந்த ரோசா பூ யாரு தொட்டது யாரு பிரச்சனை? அது சொந்தக்காரன் தான். அது சொந்தக்காரன் யாரு? ரோசா பூ தொட்டது யாரு? இந்த நாட்டுக்கு வாழ வந்த தெய்வம் தான். தெய்வமே அதான். எனக்கான திருமணம் மன்னர்கள் தவறு செய்து விட்டார். உங்களையே கேள அவளை திருமணத்தை செய்து வைக்க. அவதான் அவங்க அண்ணி. அண்ணி
வணக்கம் சொல்லிட்டு போறேன். அண்ணி வணக்கம் பின்னாடி தான். சரி அதை விட உன்னை வந்து கேட்க போறேன். என்ன கேட்க போறீங்க? நீ யாரோ ஒரு ஏழை பெண்ணை காதலிப்பதாக அதுதான் அண்ணனா அண்ணி சொல்லி கொடு. அதான் ரோசா பூ நீ தான் பறிக்கு போனது போ தெங்கி போ இப்படி சொல்றேன். அப்பா அவர் இருவரும் சொல்லுவாங்க உண்மையான மன்னர் பைத்து பாயிட்டாப்பா. எம்புள்ள லவ் பண்ணாது. அவன் தான் ஏதோ தவறு செய்து விட்டான், பரவாயில்ல விட்டேன். நீ யார் என்ற நாளை வெள்ளிக்கிழமை மணிமணி சூட்டி ஆழ்வார் மடவா. நீங்க கோவப்படாதீங்க மாமா. மாமா உனக்கு தெரியுது உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு பிபி இருக்குது, உனக்கு எய்ட்ஸ் உன் அண்ணன் நான் ஒரு தவறை செய்து விட்டான். போனால் போகட்டு ஒரு நாட்டியக்கார திருமணத்தை முடித்து நீ ஒரு மன்னர் வரவிட திருமணத்தை செய்து எதிர்பார்த்தேன். நாளை விடுந்தால் உனக்கு மணிமகனம். அப்பா இரு மனமும் ஒருமினதாகி விட்டது. அடுத்தது என்ன? திருமணம் தானே செய்து உன் தந்தையின் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடக்காதா? அப்பா நான் அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன சொல்றது? என் உடம்புல கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் திருமணம் செய்து கொள்வேன். இது சத்து. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவங்க கல்யாணத்துல 5 முறை மீனா மீனா காதலை வளர விடலாம் என்று நினைத்தா என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. எவனோ ஒருத்தன் அடிச்சு சாவான் தான் நினைச்சேன். அப்படிலாம் கூடாது. அவங்க அடிச்சு சாப்பிடாது, நம்ம தான் சாவாத்திக்கணும். அப்படி விட கூடாது. இன்னும் எரி விடணும். எரி விடணும். கொதிக்கிறது. அடுக்கு அடுக்கு மனம் வேதனை அடைகிறது. அடுக்கு அடுக்கு அடுக்கு. மீனா சரி இது ஒரு பிளான் பண்ணுவோம். சரி அந்த போன திட்டத்தை நாளை தினத்தில் மன்னரை பார்த்து கண்களை சந்தித்து எப்படியாவது சங்கீதாவனம் நடந்த விஷயத்தை சொல்லி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி இப்பொழுதே செல்கின்றேன். தன்னை தனிமையில் இருப்பார் மன்னர். அவரிடத்தில் எப்படியாவது நடந்த உண்மையை எடுத்து சொல்லி எங்களுடைய இருவருடைய திருமணத்தை சம்மதித்து வைத்து நல்ல முறையிலே திருமணத்தை செய்து கொள்கிறேன். தனிமையில் இருக்கும் மன்னரை சந்திக்கிறேன். சத்தியமாத அரண்மனையே கிடையாது. என் லவ் அரண்மனை. லவ் அட பாய்கிற அதே லவ் பண்ணிக்கிறா பாய்கிற. நானே மேல் பழுகிறா பாய்கிற. எப்படி டூயிட் ஆட முடியும் என்னால? ஆனா சொல்றா சத்தியமா உங்க அரண்மனையே கிடையாது. லவ் அரண்மனை. லவ் அரண்மனை மானகட்ட அரண்மனை. அதாவது என்ன உரைக்கிறா? ஆமா முதல்ல என்ன லவ் பண்ண? சரி விடு. அப்புறம் உன் தம்பி லவ் பண்ணா. இப்போ உன் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றாங்க. சிங்கரா லூஸ் மாதிரி. அது கட்டவே எதுவும் ஆகல. சென்று நான் ஒருவனை காதலிக்கிறேன் என்று உரைத்தார். எவனோ ஏன் எடுத்து பார்த்தான். அவளே ஒரு தாழ் பிரம்மை.
அப்படி கிடையாது. இந்த காதல் இருந்துட்டு அவன் எப்படி அழகாகிறானா கல்பாகிறானா சரி அழகாரனா அந்த ஜாதி அந்த ஜாதி பார்க்காது. காதல் லொபுக்குன்னு வந்துரும். அது வந்துச்சு லவ் பண்ணிங்க என்ன பண்றோம்? நான் பார்த்தமா அப்பதான் பேச போறேன். யாரு ஒருத்தன் பேச போறான் யாரும் தெரியல. நான் இலவசமா லவ் பண்றேன் நான் போய் அவங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறேன். அப்பா கிட்ட இருப்பாரு அந்த அறைக்கு தான் போய்க்கிறேன். என்ன பண்றேன் சொல்லமா பிளான் பண்ணுவோம். அவளுக்கு ஒரு வெள்ளை திருமணத்தில் நல்ல பிள்ளையா ஒரு நாள் தவறாக நடக்க மாட்டாள் எண்ணி வளர்த்தது இல்லை என்று நான் மறைக்கவில்லை. உன் அண்ணன் இறந்த பிறகு மணிமணி சுட்டிக் கொண்டார். எனக்கு வயது இல்லை என்ற காரணத்தினால் அடுத்தது உனக்கு பிறகு மணிமணி எனக்குத்தானே சுட்ட வேண்டும். அதை விடுத்து மகன் சக்கரைக்கு மணிமணி சுட்டினாயே உன் தந்தை எப்பேற்பட்டவன் தெரியுமா? கண்ணில்லாத திருதராட்டன் போல நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? அடுத்தவருக்கு யாத துரியனை நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? பாண்டி மன்னன் வழியிலே வந்தவன், பரம்பரையாக ஆளக்கூடிய மன்னராக பிறந்தவன். என் மகன் தான் அந்த நாட்டை ஆழ்வார். வெறிவெடித்த நாயே பதவி பதவி என்று அழைகிறாயே உன் அண்ணன் மகன் ஒரு நாள் ஒருபோதும் அறியாதே அவனவன். அப்படியா? உன் உடம்பில் உயிர் இருந்தாரே பொழுதாகி போறது இன்னும் தூக்கமா சொல்லாமல் போவது அப்பா நியாயமா?
சொல்லாமல் போவதே விட்டு போயிட்டே சீமானப்பா மயக்க பிடி கொடுவாடி எப்பா விட்டு போட்டே எப்பா விட்டு போட்டே ஐயோ எப்பையா உங்க நான் 2000 ரூபாய் தரேன் கூட்டி சேர்த்துட்டேன் உங்க பிள்ளைங்க தருவாங்க சொல்லி தருவாங்களா அப்பா சார் சொல்லு என் பிள்ளைங்க தரும் உனக்கு 2000 சொன்னாங்களே 2000 ரூபாய் எதுக்கு சம்பளம் ஏற்றியாரு ஒரே சொல்லு வண்டியோ மாமா வந்த ஒரே சொல்லுமா எங்க வயிற்றுல ஒரு புள்ள பூச்சி கூட பாக்காது போறிய ஆமா காலையில போய் பச்சாச்சி வாங்கி ஒரு வெள்ளம் வாங்கி நல்லா ஊற வச்சு துண்ணுமா புழுவ மாமா எடுக்காதீங்க